Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா affiliated government and private college உடைய fees structure தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. இந்த காலேஜஸ் உடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கவுன்சிலிங் மூலிமா அட்மிஷன் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டாக எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னா 1500 பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கட் ஆஃபில் உங்களுக்கு கட் ஆஃப் ஹையாக இருக்குது, நீங்கள் அப்ளைடட் கவர்மெண்ட் மட்டுமே போதும்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனில் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருந்தா இந்த 1500 அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபஸ்ட்டு பே பண்ணி தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அஃபிலியேட்டட் ப்ரைவேட் லா காலேஜஸ் வந்து உங்களுடைய கட் ஆஃப் கம்மி இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் வந்து எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் கோட்டா மூலிமா நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் வாங்கலாம். அதுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது ஆன்லைன் யூனிவர்சிட்டி ஃபீஸாக நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னா 2000 rupees பே பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும்தான், அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது. இப்போ அட்மிஷன் ஃபீஸை பற்றி பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் போட போகிறீங்கன்னா அந்த டைமில் பெர் இயர்க்கான ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து 15 காலேஜில் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருந்தாலும் உங்களுடைய பெர் இயர் ஃபீஸ் வந்து 5000க்குள்ளே முடிஞ்சிடும். அதாவது அவங்களுடைய பர் இயர் செம் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, அரியர்ஸ் இருந்தது அதுக்கான ஃபீஸு, இதெல்லாமே வந்து 5000 வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கவரப் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து 10,000 வரைக்கும் போகும் கவர்மெண்ட் காலேஜுக்கு. இப்போ வந்து ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலயமா சீட் அலாட் ஆகிருக்குதுன்ற பட்சத்தில் அந்த ப்ரைவேட் 12 காலேஜஸில் வந்து பர் இயருக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னா 87,000 பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ். இதுவே வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலிமா ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபீஸு வந்து ஹையாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸஸ் ஹாஸ்டல் இருக்குது. ஆனால் வந்து ஒரு சில காலேஜஸில் வந்து ஹாஸ்டல் லாஸ்ட் இயர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும் எந்தெந்த காலேஜில் கன்ஃபார்மாக ஹாஸ்டல் இருக்குது என்பது வந்து இந்த வருஷம்தான் தெரியும். அப்படி உங்களுக்கு ஹாஸ்டல் இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் 10,000 rupees வந்து டெபாசிட் அமௌண்ட்டை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த டெபாசிட் அமௌண்ட் தவிர நீங்கள் மந்த்லி வந்து ஃபுட்டுக்கான அந்த மெஸ்ஸுக்கான சார்ஜஸ் வந்து அரௌண்ட் ஒரு 3,000 அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். அதிகமாக வந்து வராது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். ப்ரைவேட் காலேஜில் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்கனாலும் அதுக்கான அவங்க காலேஜ் ஹாஸ்டலில் வந்து என்ன செட் பண்ணியிருக்காங்களோ ஃபீஸை அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மெரிட்க்கும் என்ன மேம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனேஜ்மெண்ட்னா இப்போ வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து எந்த காலேஜ்லேயுமே வந்து மேனேஜ்மெண்ட் மூலயமா போக முடியாது. மெரிட் பேஸில் தான் வந்து கவுன்சிலிங் மூலயமா தான் கவர்மெண்ட் காலேஜில் அட்மிஷன் வாங்க முடியும். ஆனால் இந்த 12 ப்ரைவேட் காலேஜஸ் அது இல்லாத நிறைய வந்து அட்டானமஸ் யூனிவர்சிட்டிஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த காலேஜில் போய் நீங்கள் டைரெக்டாக போய் அட்மிஷன் போடுறீங்க இல்லையா, சம் காலேஜஸில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு சில காலேஜஸில் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலிமா டைரெக்டாக போயிட்டு அட்மிஷன் போடுறீங்க இல்லையா கவுன்சிலிங் இல்லாமல், அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. மெரிட் பேஸில் போனால் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாகும், மேனேஜ்மெண்ட் பேஸில் போனீங்கன்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஹையாகவே இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜுக்கும் எவ்வளோ ஃபீஸ் இருக்குதுன்றதை இந்த வீடியோவில் சொல்லியாச்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா காலேஜில் அட்மிஷன் போடணுன்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.